ஃபஸ்ட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு, அது கூட ஒரு ஸ்பூன் அரிசியும் போட்டு ஊற வச்சுருக்கோம். 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, புதினா, ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இது பாசிப்பருப்பு ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு. டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க, பசங்க சாப்பிடுவாங்க. இது புளிக்க வைக்காமல் அப்படியே ஊற்றுறது, அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம நார்மல் தோசையை விட கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு சட்னியோ இல்லை சிக்கன் கறி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வச்சு கொடுத்திங்கன்னா பசங்க இந்த தோசையை நல்லா சாப்பிட்ருவாங்க. உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பாசிப்பருப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புளிக்க வைக்க தேவையில்ல. 1 கப் பாசிப்பருப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் இட்லி அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சி நெய் விட்டு சுட்டிங்கன்னா சூப்பரான மொறு தோசை ரெடி. ஃபஸ்ட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு, அது கூட ஒரு ஸ்பூன் அரிசியும் போட்டு ஊற வச்சுருக்கோம். 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, புதினா, ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இது பாசிப்பருப்பு ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு. டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க, பசங்க சாப்பிடுவாங்க. இது புளிக்க வைக்காமல் அப்படியே ஊற்றுறது, அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம நார்மல் தோசையை விட கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு சட்னியோ இல்லை சிக்கன் கறி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வச்சு கொடுத்திங்கன்னா பசங்க இந்த தோசையை நல்லா சாப்பிட்ருவாங்க. உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பாசிப்பருப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புளிக்க வைக்க தேவையில்ல. 1 கப் பாசிப்பருப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் இட்லி அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சி நெய் விட்டு சுட்டிங்கன்னா சூப்பரான மொறு தோசை ரெடி.